ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்க இயல் 2 தான் பார்க்க போறோம். நேத்து இயல் 1 நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஓகே, நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நம்ம மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ அதை தொடர்ந்து பார்த்தா இன்னைக்கு வந்து நம்ம இயல் 2 பார்க்க போறோம். இதற்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரெக்கார்டட் வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளி பாட புத்தகத்திலும் ஒவ்வொரு இயல் வைஸா முக்கியமா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்தா டெய்லி உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வீடியோவா நான் போட போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பார்த்தா 6ஆம் வகுப்புல பார்த்தா இயல் 2ல இயற்கை இன்பம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ தான் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம்ப்பா. சரிங்களா? இல்ல முதல் தலைப்பா நமக்கு என்ன இருக்கு அப்படி பார்த்தா சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நூல்பா. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை அப்படின்னு தெரியும். அதுல இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்துல முக்கியமான செய்திகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இதுல வந்து பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமானதுப்பா. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சில நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்துல இருந்து கேள்விகள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள்ல அதிகமான பாடல்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமான பாடல்கள் மற்றும் அதிகமான கேள்விகள் வந்து எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியம். ஓகே, தமிழில் உள்ள முதல் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழில் தோன்றிய முதல் தேசிய காப்பியமும் பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ பாடல் வரிகளை பாருங்க. திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகில் அளித்தலால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். ஓகே, மூன்றாவது, மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேலின்று தான் சுரத்தலால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுல 3 விஷயங்கள் பத்தி சொல்லிருக்காங்கப்பா. ஒன்று பார்த்தீங்கன்னா திங்கள், அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஞாயிறு பத்தி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா மாமலை பத்தி சொல்லிருக்காங்க. அப்ப மாமழை வந்து என்ன சொல்லிருக்காங்க, அதே மாதிரி ஞாயிறை பத்தி என்ன சொல்லிருக்காங்க, திங்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்க. அப்ப திங்கள் அப்படின்னா நம்ம பொதுவா என்னப்பா சொல்லுவோம், நிலவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஞாயிறு அப்படின்னு பார்த்தா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மழை அப்படின்றது பார்த்தா வானத்தில் இருந்து பெய்கின்ற ஓகே நீர்த்துளிகள் தான் நம்ம வந்து மழை துளிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த மழை வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லது தருதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அரசனோட ஓகே நற்பண்புகள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தருகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பாடல் மூலமா சொல்லிருக்காங்க. இந்த பாடல்ல இருக்கின்ற பொருள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பொருள் நம்ம பார்த்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் பார்த்தலாம். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். ஓகே, அப்ப சோழ மன்னர்களோட பூக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்திப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அத்திப்பூன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில புத்தகத்துல அத்தி மலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஒரு சில புத்தகத்துல பார்த்தீங்கன்னா ஆத்திப்பூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி வேப்பம்பூ அப்படின்றது பார்த்தா ஒரு மன்னருக்கு இருக்கும். அதே மாதிரி பனம்பூ அப்படின்றது ஒரு சில மன்னர்களுக்கு இருக்கும். அதாவது சேர சோழ பாண்டியர்களோட இலச்சினை, அவங்களோட சின்னம், அதே மாதிரி அவங்க சூடிய மலர்கள், அதே மாதிரி அவங்களோட துறைமுகம் என்னது, அவங்களோட தலைநகரம் என்னது, இது எல்லாமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோழ மன்னன் அவனுடைய வெண்கொடை குடை குளிர்ச்சி பொருந்தியது, அதே போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகிற்கு இன்பம் தருகிறது. இப்போ நைட்டு நேரத்துல நம்ம வந்து மெத்தையில படுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த நிலா வெளிச்சத்தை பாக்குறப்ப நம்ம மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு நிம்மதியா இருக்கும். இப்ப இந்த ஒரு நாள் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து வேலையில டென்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பர்சனல் லைஃப்ல நிறைய ஓகே சோ அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தாலுமே சரி, ஓகே நைட் நேரத்துல நம்ம படுக்கிறப்ப அந்த நிலாவை பார்க்கும்போது நம்ம மனசு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். தெரியுங்களா? அந்த மாதிரி பார்த்தா வெண்ணிலா பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து ஓகே ஒரு குளிர்ந்த ஒரு எண்ணத்தை தருகிறது. அந்த மாதிரி சோழ மன்னனோட செயல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாருங்க, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அப்போ நல்லா கவனிங்கப்பா, இது யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சோழ மன்னர்களை பத்தி சொல்றாங்க. ஆனா ஓகே இவர் இளங்கோடிகள் யார் அப்படின்னு பார்த்தா சேர மரபை சார்ந்தவர். அதாவது சேர மரபை சார்ந்தவர். ஆனா அந்த சேர மரபை சார்ந்தவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சோழ மன்னனை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. சரிங்களா? எஸ், அவனது ஆணை சக்கரம் போல் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனையும் நாம் போற்றுவோம். மூன்றாவது பாருங்க, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான், அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. ஓகே, அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மழைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வந்து இளங்கோடிகளும் சரி திருவள்ளுவரும் சரி ஓகே நிறைய பேர் பார்த்தா மழையோட சிறப்பை பத்தினா நிறையவே சொல்லியிருக்காங்க. அதனால வான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அவர்கள் படைச்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்த பாருங்க, இதுல இருக்கக்கூடிய நூல்வெளி ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய நூல்வெளி ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்க, சிலப்பதிகாரம் எனும் ஐம்பெருங்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படி பார்த்தா இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர், ஒரு சேர மன்னர் மற்றும் சேர மரபை சார்ந்தவர். ஓகே, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, எங்களோட அப்பா பேர் வந்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், எங்களோட அம்மா பேரு நற்சோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவரோட அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சேர மன்னரா இருப்பாரு. அப்ப எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இளங்கோவடிகளும்
இவரும் பாத்தீங்கன்னா அடுத்த மன்னராக தான் வர போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா மன்னராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையே கிடையாது. ஓகே, தான் ஒரு சாதாரண மனிதனா இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல கவியா இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இவரோட ஆசை. அதனால பாத்தீங்கன்னா இவரோட அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவன் தான் என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய அரசனா ஆவாரு. இவர் பாத்தீங்கன்னா அந்த அரசன் அப்படின்ற ஒரு பதவியிலே இவர் இருக்க மாட்டாரு. கடைசி வரையும் பாத்தீங்கன்னா ஒரு புலவராகவே இவர் இருந்திருப்பாருப்பா. அது மிகச்சிறந்த சிறப்பு. ஓகே, அது வந்து இவரே சொல்லுவார், நான் வந்து அரசனாக மாட்டேன், மன்னராக மாட்டேன், நான் வந்து ஒரு சாதாரண ஒரு புலவரா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவரோட நூற்றாண்டு பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழின் முதல் தேசிய காப்பியம். ஓகே, தமிழின் முதல் தேசிய காப்பியம் என அறியப்படுவதும் பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் தான். ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழின் 2வது தேசிய காப்பியம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, தெரிஞ்சிச்சுன்னா. சரிங்களா? தமிழில் 2வது தேசிய காப்பியம் என்னவென்று மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யவும். ஓகே, அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு சில சிறப்பு பெயர்களும் இருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தா முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப முத்தமிழ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா நேத்து நம்ம பார்த்தோம், இயல் தமிழ், இசை தமிழ் மற்றும் நாடக தமிழ் அப்படி பார்த்தோம். அப்ப இயல் தமிழ் அப்படின்றது பார்த்தா எண்ணத்தை வெளிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம். இசை தமிழ் அப்படின்றது பார்த்தா உள்ளத்தை மகிழ்விப்பது. அடுத்த நாடக தமிழ் அப்படின்றப்ப உணவில் கலந்து, அதே மாதிரி பார்த்தா வாழ்வினை நல்வெளிப்படுத்துவது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாடக தமிழ் அப்படி சொன்னோம். அப்ப இந்த 3 தமிழை பத்தி இதில் சொல்லியிருப்பாங்க. அதனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்த குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஏன் சார் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பேர் வச்சானா, இதற்கு முன்னாடி தோன்றியது பார்த்தீங்கன்னா அந்த 14 மேற்கணக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் இருந்துச்சு. அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பதிற்று 10 அப்படின்னு ஒரு நூல் இருக்குப்பா. ஓகே, பதிற்று 10 அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இந்த பதிற்று 10 பாத்தீங்கன்னா 10 சேர மன்னர்களை பத்தி சொல்லுது. ஆனா இதுல வந்து 8 சேர மன்னரோட வரலாறு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஒவ்வொரு 10லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னர்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, தவிர்த்து அங்க வாழக்கூடிய குடிமக்களை பத்தி பெருசா யாருமே பாடல. ஓகே, ஆனா முதலா இந்த காப்பியத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சராசரி ஓகே ஒரு குடிமக்களை வந்து ஒரு கதை நாயகனாக பாவித்து என்ன பண்ணிருக்காங்க, பாட்டு பாடியதால இதற்கு வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது இன்னொரு பேரும் இருக்கு. அதே மாதிரி தமிழில் தோன்றிய முதல் காப்பியம், தமிழின் முதலாவது தேசிய காப்பியம், இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு பெயர்கள் வந்து இதுக்கு இருக்குப்பா. அடுத்த பாருங்க, அதே மாதிரி மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு இருக்கு, இதுக்கு இன்னொரு பேர். ஓகே, மூவேந்தர் காப்பியம்னா என்னது, இதுல வந்து சேர நாட்டை பத்தியும் சொல்லியிருப்பாங்க, சோழ நாட்டை பத்தியும் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி பாண்டிய நாட்டோட சிறப்பும் சொல்லிருப்பாங்க. இதுதான் பார்த்தா அந்த 3 காண்டங்கள் அப்படி சொல்லுவாங்க. வஞ்சி காண்டம், புகார் காண்டம் மற்றும் மதுரை காண்டம் அப்படி சொல்லி 3 காண்டங்கள் மற்றும் 30 காதைகளை உடையதான் பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தான். அதே மாதிரி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அறியப்படுகின்றன. எதனால இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் முடிந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே மணிமேகலை அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிலப்பதிகாரம் பொறுத்தளவுக்கு முக்கியமான கதை மாந்தர்கள் பாத்தீங்கன்னா கோவலன், கண்ணகி மற்றும் மாதவி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்தவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தா மணிமேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணிமேகலையோட வாழ்க்கை வரலாறு கூறும் நூல் தான் பாத்தீங்கன்னா இந்த மணிமேகலை அப்படின்ற ஒரு நூல். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நூலும் கூட. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா தமிழில் இரட்டை காப்பியங்கள் என அறியப்படுகின்றன. அதே மாதிரி பார்த்தா திங்கள், ஞாயிறு, மழை என்ற இயற்கை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா இந்த நூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியரோட குறிப்பு. அதே மாதிரி இங்க சொல்லும் பொருளும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இதுல பாத்தீங்கன்னா திங்கள் அப்படின்றது பார்த்தா நிலவு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி கொங்கலர் அப்படின்னா என்னப்பா, மகரந்தம் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. அலர் அப்படின்னா பாத்தீங்கன்னா மலர். ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மலர் தான் என்ன சொல்லுவாங்க, மலர், அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணை சக்கரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொற்கோட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மேரு அப்படின்றது பாத்தீங்கன்னா இமயமலையை குறிக்கிறது. நாமநீர் என்பது பாத்தீங்கன்னா அச்சம் தரும் கடலை குறிக்கிறது. அலி அப்படின்னா என்னது, கருணை அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறது. சரிங்களா? சோ இதுல வந்து ஓகே முக்கியமா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா ஓகே இந்த நிலவு படிக்கோங்க. அடுத்த மகரந்தம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், மேரு என்பது இமயமலை, நாமநீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல். ஓகே, இது மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சோங்க. இதுல இருந்து கேள்விகள் கேட்கறது நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குப்பா. ஓகே ஓகே, சோ அதே மாதிரி இங்க வந்து புக் பேக் क्वेश्चंस எல்லாமே நான் ஆன்சர் ஆல்ரெடி பண்ணிருக்கேன். ஓகே, இதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இரண்டாவது பேர் தான் காணி நிலம். ஓகே அப்படின்ற ஒரு பாடல். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடலும் கூட. ஓகே, யார் அப்படின்னா பாரதியார். ஓகே, காணி நிலம் வேண்டும் பராசக்தி. ஓகே, நான் வாழ்றதுக்கு காணி நிலம் இருந்துச்சுன்னா போதும், ஆனா அதுல வந்து எனக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த பாட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்ன சொல்றாங்க, ஓகே, அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். என்னதான் நம்ம பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே இந்த ஊர்ல இந்த தென்னை மரத்துக்கு நடுவுல படுத்துட்டு ஒரு இளநியை குடிச்சிட்டு அந்த கைத்து கட்டுல படுக்கிற சுகம் உலகத்துல வேற எங்கேயுமே அது கிடையவே கிடையாது. சரிங்களா? சோ அதுதான் இதுல சொல்றாங்க. அடுக்குகளில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார்.
ஓகே, இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவை இந்த பாடல்களின் மூலமாக நாம் அறியலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த பாடல் ரொம்ப முக்கியமானதுப்பா, சரிங்களா? சோ கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாரதியார் பத்தின கேள்விகள் இல்லாத நமக்கு வந்து எக்ஸாமே கிடையாது. ஓகே, சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு பாரதியார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஓகே, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினால் வேண்டும். ஓகே, துய்ய நிறம்னா என்னது? வெண்மையான நிறத்தால் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த காணி நிலத்தின் இடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த காணி நிலத்தின் அடிப்படையே என்னது? ஒரு மாளிகை. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அவர் கேட்கறது. ஓகே, ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். 10-12 தென்னை மரம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி தென்னை மரம் வந்து எனக்கு பக்கத்திலே இருக்கணும், அதுல இருக்க இளநீர் வந்து நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாருங்க, தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். ஓகே, சோ என்ன சொல்ற, அந்த அளவுக்கு எனக்கு இருக்கணுமா. ஓகே, இங்க பாருங்க, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி வந்து எப்பயுமே எனக்கு வந்து நைட்டு நேரத்துல கண்ணில் பட்டுட்டே இருக்கணும், அந்த பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும், மனம் குளிர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாருங்க, கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும், எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். சித்தம்னா அது உள்ளம். அப்ப உள்ளம் மகிழ்றதுக்கு நல்ல இனிமையான காற்று எனக்கு வர வேண்டும். இப்ப தென்னை மரம் இருக்கிறதால காத்து சூப்பரா அடிக்கும் நமக்கு. அதுவும் நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா மெத்தையில படுக்கிறப்ப நமக்கு தெரியும், தெரியுங்களா, அந்த ஃபீலிங் உங்களுக்கே தெரியும். மேபி நிறைய பேர் வந்து ஓகே கிராமத்துல இருக்கவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மெத்தையில அந்த கட்டில போட்டு ஓகே, ஸோ அந்த மரத்துக்கு அடியில் படுக்கிறலாம் அந்த சொகலாம் லைஃப்ல வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னதான் 5 ஸ்டார் என்ன சொல்றது, லீ ராயல் மெரிடியன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கிராண்ட் சோலா, இந்த ஹோட்டல் போனால் கூட அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட ஒரு மிக முக்கியமான கனவா சொல்லியிருக்காரு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இப்ப கடைசி இருக்க 4 வரி. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும், எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். நல்லா பாருங்க, கத்தும் குயிலோசை, குயில் கத்துமாப்பா, குயில் கத்தாது. அப்ப குயில் என்ன பண்ணும்? பாடும். ஆனா இந்த இடத்துல கத்தும் குயிலோசை, அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தா மரபு. ஓகே, அத வழுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்ப மரபு வழுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குயிலோட தன்மையே பார்த்தீங்கன்னா பாடுறதுதான். ஓகே, குயில் கூவும் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி குயில் கூவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா இங்க வந்து கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்ப கத்தாது. ஆனா இந்த இடத்துல பாடல்ல வர்றதால என்னது, அதை நம்மளால ஏத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதா வழுவமைதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, குயிலின் ஓசை கூவுவதுதான். ஓகே, அடுத்த பாருங்க, காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் ஒரு சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ளத்தை வந்து குறிக்குது. இப்ப நான் சொன்ன தெரியுங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகே, தூய நிறமுடைய நன் மாடங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும், காதுக்கு இணைய குயிலோசை கேட்க வேண்டும். அடுத்த பாருங்க, உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் வீச வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட மிக முக்கியமான கனவா இருக்கு. சரிங்களா, காணி அளவு நிலம் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, பாரதியார் குறிப்பு பாருங்க, 20ஆம் நூற்றாண்டில் ஒரு இணையற்ற ஒரு கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தா எஸ் மகாகவி பாரதியார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அதே மாதிரி இவரது இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அப்படி சொல்லுவாங்க, அப்படின்னா சுப்பையா அப்படின்னு கூட சொல்லுவாங்கப்பா. ஓகே, சுப்பிரமணியன் அப்படின்னாலும் இவரை தான் குறிக்குது. சுப்பையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே இவரை தான் வந்து குறிக்குது. சரிங்களா, அடுத்த பாருங்க, எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. ஓகே, எந்த வயசுல அப்படின்னு பார்த்தா 11 வயதிலே கவி பாடும் திறமை பெற்றதால். ஓகே, எட்டயபுர சமஸ்தான மன்னர்கள் வந்து ஒரு போட்டி வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த போட்டியில பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லாத்துலயுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பாரு. கவி பாடும் திறமையே இருந்து பாராட்டி என்ன பண்ணிருப்பாங்க, பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். ஓகே, அதான் மண்ணுரிமைனா என்னது, நம்மளோட இந்திய மண்ணுக்காகவும், அதே மாதிரி பார்த்தா பெண்களோட உரிமை. ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, பெருசா வந்து வேலை வாய்ப்புலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற இந்த ஒரு சூழல்ல இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பெண் உரிமைக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு. ஈவன் பாத்தீங்கன்னா இவரோட மனைவி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, சோ அந்த வழியில வந்து யாருமே பாத்தீங்கன்னா ஓகே அவங்களோட மனைவி வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஓகே, சோ ஒன்லி யார் போவாங்க அப்படி பார்த்தா ஆண்கள் மட்டும் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் மனைவி கையை பிடிச்சி அந்த வழியில கூட்டு போயிருப்பாரு. நிறைய இன்னல்களுக்கு வந்து ஆளாயிருப்பாரு. அதாவது ஒரு புரட்சி ஒண்ணு செய்யறோம்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய 1000 இன்னல்கள் வந்து ஒருத்தவங்க சந்திச்சிருக்கணும். அந்த மாதிரி பார்த்தா அந்த பெண் உரிமைக்காக இவர் போராடுறப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்னல்கள் வந்து சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட குறிப்புகளை நிறைய காண முடியுது. அதே மாதிரி மண்ணுரிமைக்காகவும் இவர் நிறைய பாடி இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இவரோட பாட்டை கேட்டாலே அந்த சுதந்திர தாகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தன்னை மீறி உள்ளுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓகே சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சொல்றாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துல பாடுபட்ட பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாரதியாரோட பாட்டை தான் மக்கள்கிட்ட பாடி விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்புகள் மூலமா நம்ம பாக்குறோம். சரிங்களா, எஸ் அடுத்த பாருங்க, இவரது மிக முக்கியமான நூல்கள் பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு மற்றும் குயில் பாட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட முக்கியமான நூல்கள். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே பாரதியார் பத்தி கொடுக்குறப்ப இதுல இருக்கிற டேட்டா ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. ஆனா 6th பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த புக்ல இது மட்டுமே நம்ம படிச்சா போதுமானது. ஓகே, புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, அது எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டேன்.
ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சிறகின் ஓசை. ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் பா. ஓகே, சிறகின் ஓசை இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிட்டுக்குருவியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ ஒரு காலத்துல நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப சிட்டுக்குருவி வந்து அதிகமா பார்த்திருப்போம். சிட்டுக்குருவி வந்து காசு கொடுத்தா நம்ம வாங்கியிருப்போம். ஆனா இப்ப வந்து சிட்டுக்குருவியை நம்மளால பெருசா பார்க்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட சிட்டுக்குருவி அப்படின்னு பார்த்தா அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. ஓகே, சோ இருக்கக்கூடிய அந்த சிட்டுக்குருவியில நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து என்னென்ன பேரிடர் மேலாண்மையை வந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும், ஒரு உயிரினத்தை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலகமானது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாதுப்பா. ஓகே, இந்த உலகம் வந்து மனுஷங்க மட்டும், அதான் நம்ம வாழ்றதுக்கு மட்டும் தான் இந்த உலகம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே, மரங்கள் வாழ்றதுக்கும் விலங்கினங்கள் வாழ்வதற்கும், ஓகே, ஊர்வன ஓடுவன அதே மாதிரி பரப்பன இந்த மாதிரி எல்லாமே வாழ்வதற்காக படைக்கப்பட்டதான் இந்த உலகம். ஓகே, ஆனால் நம்மளுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால எல்லா உயிரினங்களும் என்னது இந்த உலகத்துக்கு வாழ தான் வந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த சிட்டுக்குருவியும் ஓகே உலகத்துல வாழ வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அழிந்து கொண்டு வரும் ஒரு உயிரினமா இருக்கு. ஓகே, சோ இது அழியாம பாத்துக்கிறது நம்மளோட ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையா இருக்கணும்ன்றதான் இந்த பாடத்தோட மிக முக்கியமான மோட்டோவா இருக்கு. சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். அதை மட்டும் நம்ம படிச்சிட்டாலே போதுமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் வலசை போதல் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்காங்கப்பா. அப்ப வலசை போதல் அப்படின்ற என்ன அப்படின்னு பார்த்தா மைக்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க. அதான் பார்த்தா இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதான் பார்த்தீங்கன்னா வலசை போதல் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பறவை நம்ம என்ன பண்ணும், இப்போ வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா பெருசா அங்க வந்து என்ன சொல்ல வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்காது. ஆனா ஒரு சீசன்லாம் பாக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகளா இருக்கும். ஏன்னா அந்த பறவைகள் என்ன பண்ணுது, வலசை போகுது. அப்போ ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு வலசை போறது தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இடம்பெயர்தல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலசை போதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், இது எதனால வந்து வலசை போகுது, ஓகே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், ஓகே, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் புலம்பெயர்ந்து அடுத்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இப்படிதான் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த பறவைகளானது வலசை போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த திசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஓகே, இது வந்து கூற்று மாதிரி கொடுத்துட்டு இதுல வந்து தவறானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். இதை மாத்தி கூட கொடுத்துக்கலாம். தெற்கிலிருந்து வடக்காக, கிழக்கிலிருந்து மேற்காக அப்படி கூட கேட்கலாம். ஓகே, ஆனா அது தவறு. சரியான விடை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா வலசை போகுது. அதே மாதிரி அந்த வலசை போறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஓகே, சோ இதன் அடிப்படையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா பறவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்த பாருங்க, வலசையின் போது பறவையில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். ஓகே, இந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் நம்ம வந்து இந்த யூனிட் முடிச்சிட்டு கடைசியா பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப வலசை போது ஓகே பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல். அதான் பார்த்தா முடி வந்து நிறைய வந்து தலைகள் வந்து சிறகு மாதிரி வளரும். ஓகே, இப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் முடி வெட்டாம ஷேவ் பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும், நல்லா தாடி வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி முடியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா நம்மளுக்கு வந்து வளர்ந்துருமா, அந்த மாதிரி தான் இதுக்கு. ஓகே, வலசை போகிறப்ப என்ன ஆகுது, சிறகு முளைக்குது. அதே மாதிரி இறகுகளின் நிறம் மாறுதல். ஏன்னா அது ரொம்ப தூரம் பறந்துட்டே வருது. ஓகே, சோ ரொம்ப தூரம் பறக்கிறதால வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, பல்வேறு இயற்கை பேரிடர்கள் சந்திக்கிறதால அதோட இறகுகளோட நிறம் என்ன ஆகுது, மாறுது. நம்மளே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பாத்தீங்கன்னா திங்கள்ல இருந்து வெள்ளி வரை நல்ல ஆள் வந்து டிப் டாப்பா இருப்போம். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை இந்த கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சிட்டு வரப்ப நம்ம எப்படி இருக்கும், ஓகே, சோ வெயில் படத்துல ஒரு பசுபதி மாதிரி தான். அம்மா நான் தான் உன் புள்ள அப்படின்னு சொன்னாலே நம்ம அம்மா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓகே வெயில விளையாண்டு கருத்து போய் வருவோம் நம்ம. ஓகே, அந்த அளவுக்கு அந்த ஒரு நாளைக்கே அந்த நிலைமைனா ஓகே வேற ஒரு கண்டத்துல இருந்து இங்க நம்மளோட இந்தியாவுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு தூரம் வந்து அது பறக்குது, அப்ப எவ்வளவு இயற்கை பேரிடர்கள் அது சந்திக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா இயற்கையின் நிறம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, உடலில் கற்றையாக முடி வளர்தல். இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா, சோ முடி வளர்றது ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு வகையான வலசையின் போது ஏற்படும் ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே இந்த வலசை போதல் அப்படின்றது இப்ப மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுல இருந்தே பாத்தீங்கன்னா பறவைகளானது என்ன ஆகுது, வலசை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்திமுத்து புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அந்த சத்திமுத்து புலவர், அவர் என்ன பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகிவீர் ஆயின். இப்ப நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, சோ ஒவ்வொரு திசையிலிருந்தும் பாத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இடம்பெயர்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான் பாத்தீங்கன்னா இவரோட பாடல் மூலமா சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளிநாட்டுல இருந்து நிறைய பறவைகள் வந்து வலசை வந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இவரோட பாடல் மூலமா சொல்லிருக்காங்க. அதுதான் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடல் வரிகள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிப்பா, எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க நிறைய டைம். சரிங்களா? அடுத்து பாருங்க,
ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்பட்டுள்ளன. நாரைகள் இருக்கு தெரியுங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க வேடந்தாங்கல் யாராவது போலாம் போய் பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே, தற்போது வெகுவாக அழிந்து கொண்டு வரும் உயிரினம் பாத்தீங்கன்னா இதுதான் சிட்டுக்குருவி. ஓகே, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரிங்களா? ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா நம்மளால இதை பார்க்கவே முடியல. கரெக்ட்டுங்களா? காட்டுக்கு போனா கூட ஓகே, காட்டுக்கு தோப்புக்கு போனா கூட இப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியல இந்த சிட்டுக்குருவி. ஓகே, காக்காவை பார்க்க முடியுது, கழுகு பார்க்க முடியுது, ஓகே, மற்ற ஒரு சில உயிரினங்கள் பார்க்க முடியுது. ஆனா சிட்டுக்குருவி வந்து பெருசா நம்மளால பார்க்க முடியல. சரி, ஓகே. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் என வேறுபாட்டை உணர முடியும். அப்ப சிட்டுக்குருவியை பார்த்த உடனே எது ஆண் சிட்டுக்குருவி எது பெண் சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண் சிட்டுக்குருவி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த இடம் இருக்கு தெரியுங்களா, இது ஃபுல்லா எப்படி இருக்குமா, கருப்பு நிறத்துல இருந்துச்சுன்னா அது வந்து ஆண். ஓகே, அதே மாதிரி பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகே, ஆண்னா கழுத்துல கருப்பா இருக்கும், பெண்ணா உடல் முழுக்கும் எப்படி இருக்கும், மங்கிய நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, ஆண் பெண் சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். ஓகே, நல்லா வச்சுக்கோங்க, 3 இருந்து 6 முட்டைகளை வெளியிடுமாப்பா. ஓகே, அதே மாதிரி பார்த்தா வெளியிட்டு 14 நாட்கள் என்னது அது கூட்டுக்குள்ளே அடகாக்கும். 15ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவிக்கு அந்த குட்டி குஞ்சு இருக்கு தெரியுங்களா, அது வந்து வெளியில வரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி வந்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதிகள் என்ன, இது வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்ப வாழ முடியாத பகுதிகள் பாருங்க, துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளால் வாழ முடியும் அப்படி சொல்லிருக்காங்க. ஈவன் பாத்தீங்கன்னா இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட என்ன ஆகுதான், சிட்டுக்குருவி வாழுதான். ஆனா துருவ பகுதிகளில் மட்டும் அதனால வாழ முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சிட்டுக்குருவியோட வாழ்நாள் காலம், அந்த ஸ்பேன் சொல்லுவாங்க தெரியுமா, லைஃப் ஸ்பேன் அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, அது எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள். ஓகே, 10ல இருந்து 13 ஆண்டுகள் தான் பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவியோட வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி வந்து எப்படி ஓகே, சும்மா நம்ம போய் பிடிக்க போறோம் அப்படியே பறந்து போயிடும், டக்குன்னு பறந்து போயிடும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு சில கூட்டு ஊமை சொல்லுவாங்க, சிட்டா பறந்துட்டான் பாரு, நீ சொல்லி சிட்டா ஓடி வந்துடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தான். சரிங்களா? அப்ப சிட்டுக்குருவியை பத்தி ஓகே நிறைய விஷயங்கள் இது மூலமா நம்மளுக்கு தெரியுது. அப்போ ஓகே, சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓகே, செயற்கை பூச்சிக்கொல்லிகளை நம்ம வந்து பயன்படுத்துறது. அதான் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு இது வரையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓகே, இயற்கை பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மருந்தை வாங்கி ஓகே அந்த டின்ல போட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா அதனால என்ன ஆகுது, அந்த உணவை சாப்பிட வர சிட்டுக்குருவி அந்த மருந்தை சாப்பிட்டு அது வந்து உயிரிழந்த போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் வந்துருச்சு. ஓகே, நீங்க தரமணின்னு ஒரு படம் இருக்குப்பா. ஓகே, அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, தரமணி அப்படின்ற படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேளச்சேரி சைட்ல தான் தரமணி அப்படின்றது இருக்கு. ஓகே, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சதுப்பு நிலமா இருந்த இடம் தான். ஓகே, சதுப்பு நிலம்னாலே நிறைய பறவை இனங்கள் ஓகே நிறைய இன்னும் உயிர் வாழ்விகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஆனா அந்த இடம் ஃபுல்லாவே பில்டிங் ஆனதுக்கு அப்புறம் ஓகே டெய்லி வந்து ஒரு பறவை என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அது ரொம்ப. ஓகே, அந்த மாதிரி தான். அப்ப நவீன கட்டடங்கள் நிறைய வந்துட்டால ஓகே சிட்டுக்குருவிகள் தங்கிறதுக்கு இடம் இல்ல, மரம் கிடையாது. அடுத்த பாருங்க, தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் பயன்படுத்துறாங்க. அடுத்த மின்வேலிகளும் பயன்படுத்துறாங்க. யாரும் வந்து பயிரை வந்து இது பண்றக்கூடாது, திருடிடக்கூடாது அப்படின்றதால என்ன பண்றாங்க, கரண்ட் ஷாக் வைக்கிறாங்க. சோ அதுல சிட்டுக்குருவி உட்காரதால என்ன ஆகுது, பவர் அடிச்சு ஓகே இறந்து போயிடுது. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காரணம் சொல்லிருக்காங்க. அடுத்தது, சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகள் கிடையாது. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. ஓகே, இப்ப சிட்டுக்குருவி குட்டியா தான் இருக்கு, அது சாப்பிடறதுல காக்கா வந்து என்ன பண்ணுது, சிட்டுக்குருவி அடிச்சு சாப்பிடுறது. ஓகே, இல்ல அதை அடிச்சு துரத்திடுது. ஓகே, அதனால என்ன ஆகுது அப்படி மற்ற பறவை இனங்களும் போட்டி இருக்கு. எப்படி மனுஷங்களுக்குள்ள போட்டியோ அதே மாதிரி பறவைகளையும் போட்டி இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? சோ என்னைக்காவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றப்ப நல்ல என்ன சொல்ற நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அந்த மீதி இருக்க சக்கையை வந்து நம்ம எதுக்காக வைப்போம், காக்காக்கு இல்ல நாய்க்கு வந்து வைக்கிறப்ப ஓகே, சோ ஒரு காக்கா வரும், அது சாப்பிட்டு இருக்க டக்குன்னு இன்னொரு காக்கா வந்தாலும் இது பறந்து போயிடும். 2-3 காக்கா வரப்போ ஒரு பெரிய காக்கா இல்ல வேற ஏதாவது இன்னொரு மிருகம் வரப்போ மீதி எல்லாமே பறந்து போயிடும். அப்போ மனிதர்களை போலவே அந்த பறவை இனங்களுக்கும் அந்த விலங்கினங்களுக்கும் அந்த போட்டி பொறாமை அப்படின்றது இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, சாப்பாடு விஷயத்துல மட்டும். சரிங்களா? எஸ்பா. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி அழிந்து வருவதற்கான காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை காப்பாற்றுவதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணிற்கு ஏற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும். ஓகே, நம்மளோட மண்ணின் தகுந்த மாதிரி என்ன பண்றோம், உள்ளூர் தாவரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா பாரதியார் மிக முக்கியமான ஒரு கூற்று சொல்லியிருக்காருப்பா. என்ன அப்படி பண்ணா, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்ன ஒரு பாத்தீங்கன்னா பாரதியார்.
ஓகே, காக்கை குருவியும் எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அதே மாதிரி சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்து சிட்டுக்குருவிக்கு மகிழ்வுடன் போட்டு பட்டினியாக இருந்தாராம். இவர் யாரு? பாரதியார் அவர்கள். ஓகே, இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாப்பாடை என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்க சிட்டுக்குருவிக்கு போட்டு தான் என்ன பண்ணிருக்காரு, பசியாவே அது சாப்பிடறத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காரு. யாரு? பாரதியார். அதனால்தான் இந்த வரியை அவர் சொல்லியிருக்காரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாருங்க, ஓகே, டாக்டர் சலீம் அலி ஓகே அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூற்று, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம மனித இனமே இல்ல அப்படின்னாலுமே பறவையால வாழ முடியும். ஆனா பறவை இனம் இல்ல அப்படின்னா மனித இனத்தால் வாழவே முடியாது. அதனால ஓகே, பறவை இனத்தை பாதுகாப்பது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சலீம் அலி அவர்கள் சொல்லியிருப்பாரு. அவரை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஓகே, நிறைய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரோட வரலாறை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, கப்பல் பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை பத்தி கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, சிறகடிப்பாமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை பாத்தீங்கன்னா கப்பல் பறவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமாப்பா. ஓகே, 400 கிலோமீட்டர். இப்ப சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஓகே மதுரையா, மதுரை, எஸ் ஓகே, மதுரை வரையுமே பாத்தீங்கன்னா இது என்ன ஆகுது அப்படி ஒரு இடத்துல கூட உட்காராம ஓகே அப்படியே அது மட்டும் பறந்துட்டே இருக்குமா. ஓகே, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கப்பல் பறவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கப்பல் பறவைக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன அப்படி பண்ணா, கப்பல் கூழை கடா மற்றும் கடற்கொள்ளை பறவை என்று இந்த 2 சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுவதுதான் இந்த கப்பல் பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த பாருங்க, இந்தியாவின் பறவை மனிதர். ஓகே, சோ இவர் தான் பாத்தீங்கன்னா யாரு? சலீம் அலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி பாத்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லிருக்காங்க. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படும்படிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால்தான் என்னது இந்தியாவின் பறவை மனிதர். ஓகே, பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருப்பீங்களா? ஓகே, சிட்டி 2.0 சொல்லிட்டு அதுல அக்ஷய் குமார் இருப்பார் தெரியுங்களா? அவர் பறவையியல் ஆய்வாளரா இருப்பாரு. ஓகே, அவரோட கேரக்டரும் இவரோட கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கூட அதே மாதிரி தான் தெரியும். சரிங்களா? எஸ், அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஓகே இது பண்ண படம் தான் அது. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி இவரோட நூலுக்கு, அதாவது இவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு நூலா எழுதியிருப்பாரு. அந்த நூலுக்கு பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல்பா. சரிங்களா? பேர் தெளிவா கவனிச்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, ஆர்டிக் ஆலா, உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பறவை செய்யும் ஓகே பயணம் செய்யும் ஒரு பறவை இனம் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பறவை தான்ப்பா. ஓகே, 22,000 கிலோமீட்டர் சும்மா கிடையாதுங்க. ஓகே, அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா இது என்னது ஓகே பயணம் செய்யும் ஒரு பறவை இனம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பறவைகளை பற்றிய படிப்பு பாத்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் பாத்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஓகே, மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். அதே மாதிரி பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ புக் பேக் क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் போட்டுருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, கடைசியா பாத்தீங்கன்னா இங்க கிழவனும் கடலும் அப்படி சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. இல்ல ஓகே, முக்கியமான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஓகே படக்கதையாக இங்கு சுருக்கி தரப்பட்டுள்ளன. 1954ஆம் ஆண்டு இந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த நூலின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாண்டியாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கதையோட நாயகன் ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, அதே மாதிரி இவர் வயது முறிந்த ஒரு மீனவர் சொல்லிருக்காங்க. ஓகே, கடந்த 84 நாட்கள் ஓகே கடல்ல எந்த ஒரு மீனுமே கிடைக்கல. அடுத்த 85வது நாள் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு கடல்ல ஒரு மீன் கிடைச்சிருக்கும். அப்ப சாண்டியாகோ, அடுத்த மலோனின் அப்படி சொல்லிட்டு ஒரு சிறுவன். ஓகே, சோ கிட்டத்தட்ட இந்த மலோனின் பாத்தீங்கன்னா கூடவே போயிட்டு இருப்பான். 84 நாள் எந்த ஒரு மீனுமே பிடிக்கல. ஓகே, உங்களுக்கு என்ன சொல்றது, வயசாயிடுச்சு, உங்களுக்கு அந்த திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவங்களோட அப்பா அம்மாவும் என்னது, நீ இங்க போத்தாவல, நீ வேற படகுல இதுக்கப்புறம் போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மனம் சோர்ந்து என்ன பண்ணுவாரு, கப்பல்ல அந்த ஓகே ஆங்கில போட்டுட்டு இருக்கப்ப 85வது நாள்ல ஒரு மிகப்பெரிய மீன் வந்துடும். அந்த மீனை இதுல கட்டிடுவாரு. ஓகே, சோ படகுல கட்டிடுவாரு. கட்டிட்டு கரைக்கு எடுத்துட்டு வரப்பே பாத்தீங்கன்னா ஓகே நிறைய மீன்கள் அது கொத்தி சாப்பிட்டு வெறும் பாத்தீங்கன்னா முள்ளோட நிப்பாரு. ஆனா அந்த மீனை பார்த்த உடனே ஓகே இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நீங்க உண்மையாலே ரொம்ப பெருமையான ஆள் தான் ஓகே அப்படி சொல்லிட்டு ஓகே சோ அந்த கதையை முடிச்சிருப்பாங்கப்பா. சோ இதான் பாத்தீங்கன்னா ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி இறங்கும் அந்த மீன். ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பு எழுத்துக்கள் கடைசி. ஓகே, முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல மொத்தம் 30 இருக்குப்பா. ஓகே, இந்த 30 எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள், அதே மாதிரி 18 எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள்.
இந்த 30 எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப சார்பு எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் அதன் பெயர் பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் அப்படி சொல்லிருக்காங்க. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படி பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையா நம்மளுக்கு வந்து சார்பு எழுத்துக்கள் சொல்லிருக்காங்க. அப்ப முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கும். முதல் எழுத்துக்கள்ல சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகை. ஓகே, இங்க எழுத்துக்கள் எண்ணிக்கை இது வந்து வகைகள். சரிங்களா? இல்ல ஒவ்வொரு வகைகள் வந்து நம்மளோட பள்ளி பாட புத்தகத்தை தெளிவா கொடுத்திருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு உயிர்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அப்ப உயிர்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்பு எழுத்து தான். ஏன்னா இப்ப கா என்பது ஒரு உயிர்மை எழுத்து அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப கால என்னப்பா இருக்கு? இக்கு கூட்டல் ஆ. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்னு சொல்றோம். அப்போ இக்குன்றது என்னப்பா? ஒரு மெய் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதே மாதிரி ஆன்றது என்னது? ஒரு உயிர் எழுத்து. அப்போ இந்த உயிர்மை எழுத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யையும் உயிரையும் சார்ந்துள்ளதால் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஒரு வகையான சார்பு எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 216 எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, ஏன்னா 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள். ஓகே, இதை மல்டிபிள் பண்றப்ப நம்மளுக்கு 216 எழுத்துக்கள் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்னு ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். காக்கா, கிக்கி, குக்கு, கேகே, கை, கொக்கோ, கவ். ஓகே, இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சாசா, சிசி, பாப்பா, பிபி அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல 2 வகை பிரிக்கிறாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை குறில், மற்றொன்று பார்த்தீங்கன்னா உயிர்மை நெடில் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. அப்போ உயிர்மை குறில் என்பது பார்த்தீங்கன்னா இப்ப கா அப்படின்றது ஒரு உயிர்மை குறில். இப்ப இதுவே சா, பா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அதே மாதிரி உயிர்மை குறிலுக்கான மாத்திரை அளவு 1, நெடில்னாலே மாத்திரை அளவு 2. ஓகே, அடுத்து பாருங்க. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யையும் உயிரும் சார்ந்து இருக்கும், வரி வடிவம் மெய்யெழுத்தையும் ஒத்திருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க. இப்ப கா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப காவை நம்ம எப்படி எழுதுறோம்? இக்கு கூட்டல் ஆன்னு எழுதுறோமா? இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? வரி வடிவம் நம்மளுக்கு மெய்யெழுத்து மாதிரியே இருக்கு. ஓகே, ஆனா இதோட ஒலி வடிவம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குமா? உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயுதம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆயுதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து தான் ஆயுதம் அப்படி சொல்லியிருக்காங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதா இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை மற்றும் அகேனம் இந்த மாதிரி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஓகே எப்பயுமே இந்த ஆயுதம் பொறுத்த அளவுக்கு சொல்லோட முதல்லயோ சொல்லோட கடைசியிலயோ வராது. எங்க வரும் அப்படின்னா சொல்லோட இடையில மட்டும் தான் வரும். ஓகே, சொல்லோட இடையில மட்டும் தான் வரும், தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஓகே, அதே மாதிரி முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஓகே ஆயுத எழுத்தும் என்ன சொல்லிருக்காங்க? ஒரு வகையான சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கணம் கொடுத்திருக்காங்க. ஓகே, வேற என்ன இருக்கு? இல்ல வேற எதுவும் இல்லப்பா, புக் பேக் தான் இருக்கு. நீங்க அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க பாருங்க. ஓகே, எஸ். ஓகே, கண்டம் அப்படின்றது பார்த்தா கான்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தா வலசை அப்படின்றது பார்த்தா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ப வெப்பநிலை கிளைமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகலிடம், பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆங்கிலத்தில் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலை என்பது பார்த்தீங்கன்னா வெதர். புவியீர்ப்பு புலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே இயல் 2ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த இயல் 2மே உங்களுக்கு வந்து ரொம்ப ஓகே புரியுற மாதிரி தான் நான் எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ நான் என்னென்ன பாயிண்ட் சொல்லி கொடுத்துறோம் இது மட்டும் தெளிவாக படிச்சுட்டனாலே போதுமானது. ஓகே, உங்களோட புத்தகம் இருக்கு அப்படின்னா அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நம்மளோட வீடியோவில் ஒரு பக்கம் பாருங்க. நான் எங்கெங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக சொல்லணும் அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு ஓகே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேர்ம் 2ல ஓகே ஸோ இந்த 6th இயல் 2 நம்மளால ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ இயல் 1 முடிச்சாச்சு, இயல் 2 முடிச்சாச்சு. நாளைக்கு இயல் 3 பார்த்துட்டோம்னா 6th டேர்ம் 1 ஃபுல்லாவே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு இயலா பார்க்கலாம். ஓகே, சோ இதோட முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்துல நீங்க எதுவுமே மிஸ் பண்ணாம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்டட் வீடியோன்றது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பா ஒரு லைவ் வீடியோக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்டட் வீடியோக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து இந்த வீடியோ போடும்போது இன்னும் நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், நிறைய என்கேஜிங்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவேன். சரிங்களா? சோ நன்றி மக்களே, இந்த வீடியோதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? சோ நாளைக்கு நம்ம இயல் 3ல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருணன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.